யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. 2 நாள் இருந்த சந்தோஷம் மொத்தமும் ஒரு நிமிஷத்துல பொசுக்குன்னு போயிடுச்சு. இத பாரு லட்சுமி, அவ என்ன நடக்கணும்னு நினைச்சிட்டு வந்தாலோ அதை சாதிச்சுட்டு போயிட்டா. சிவா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா. என்னதான் இருந்தாலும் அன்பு நீ கை ஓங்குனது தப்பு. ஆமா, தப்புதான். அதை நினைச்சுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம்பா, நீ கை ஓங்குனதும் அவன் முகமே மாறிடுச்சு. ஆமா, நான் கையை ஓங்கி அறைய போனேன். ஆனா நிறுத்திட்டேன். பாத்தீங்கல்ல, ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சு. ஆனா கன்னத்துல ஒண்ணு போட்டிருந்தேன்னா என் மனசும் ஆறி இருக்கும். நான் நிம்மதியாவும் இருந்திருப்பேன். என்னடா இப்படிலாம் பேசுற? என்ன பேச்ச பேசிட்டு போயிட்டா? நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல கைய ஓங்குனா யாருக்கும் கோவம் வரத்தானே செய்யும். நான் கைய ஓங்குனேன்னு அதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. என் புள்ளைய அடிச்சிட்டாலே அத பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க. டேய், என்னடா இது? தப்பு பண்ண புள்ளைய லேசா ஒரு தட்டு தட்டினா அது தப்பாடா? என்னது தட்டு தட்டினாலா? என் புள்ளைய கன்னத்துல அரைஞ்சிருக்கா, அது தப்பு இல்லையா? சொல்லுங்க, அது தப்பு இல்லையா? டேய், இதுவே இனியா தப்பு பண்ணி அவ இனியாவை அடிச்சிருந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ரெண்டுமே என் பேத்திக்கதான்டா. ஓவிய தப்பு பண்ணா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவ அடிச்சா. டேய், பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கணும்னா கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, இத்தனை வருஷத்துல என் பிள்ளைங்க மேல ஒரு சுண்டு விரல் கூட பட்டது இல்ல. எங்கிருந்தோ வந்தவ அவ யாரு? என் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு? என் புள்ளனா அவளுக்கு இலக்காரமா போச்சா? சிவம், நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கேடா. ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அன்பு ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரிச்சு பாக்கலப்பா. அவ பையனையும் தானே அவ அடிச்சா. அதே மாதிரிதான் ஓம் பொண்ணு தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதும் அவ அடிச்சுட்டா. அம்மா, தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அவ பையனை அடிச்சது கூட நம்ம மேல இருக்கிற கோவத்தினால்தான். அந்த கோவத்திலையும் ஆவேசத்திலையும் தான் ஓவியாவை அடிச்சா. அது எந்த விதத்துல நியாயம்? அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பிரச்சனை வேண்டாம், பொறுமையா போ அப்படின்னு தானே சொன்னேன். ஏன் அடிக்கணும்? ஓவியாவை அடிச்சா எனக்கு வலிக்கும்ல, அதுக்காக தான் என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய அடிச்சிருக்கா. டேய், கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிடா. அப்பா, எனக்கு என் புள்ளைங்க தான் முக்கியம். என் புள்ளைங்க மேல ஒரு துரும்பு பட்டுச்சு, அவ்வளவுதான். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இங்க பாரு சிவம், நீ கோவத்துல இருக்க. தேவையில்லாம பேசாத. இது ஆற விடு. இன்னும் 2-3 நாள் போகட்டும். நானே போன் பண்ணி அன்புவை வர சொல்றேன். நம்ம எல்லாம் நேர்ல உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். என்ன போன் பண்ணி பேச போறீங்களா? நீங்க யாராவது அவளுக்கு போன் பண்ணி பேசுனீங்க, அவ்வளவுதான். எப்ப என் புள்ளைய அடிச்சாலோ அப்பவே என் மனசுல இருந்து அவளை நான் தூக்கி தூர எறிஞ்சிட்டேன். வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்களை அடிக்கிறாளே, இவளை நம்பி என் பிள்ளைங்களை ஒப்படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாமி, அவ யாரு, அவ குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லு. சிவா, என்னடா பேச்சு? பாருங்கப்பா, இதோட அவ பேச்ச விட்டுருங்க. இதுக்கப்புறம் யாராவது அவளை பத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னங்க, அதான் அவன் பேச வேண்டான்னு சொல்றான்ல, விடுங்க. இல்ல லட்சுமி, வேண்டாங்க. அவன் கொஞ்சம் தனியா இருக்கட்டும். நீங்க போங்க. என்ன ராஜசேகர் இது? ஓவியாவை அடிச்சிட்டான்னு சொல்ற, நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க? என்ன பண்ண சொல்ற? என்ன என்ன இவ்ளோ சாதாரணமா கேக்குற? என் பொண்ணு எவ்வளவு ஒருத்தி அடிச்சிட்டான்னு எங்க அப்பா எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா?
நீ என்னடானா ரொம்ப கேஷுவலா நான் என்ன செய்யறதுன்னு கேக்குற? ராஜசேகர், எனக்கு புரியல. நிஜமாவே உனக்கு ஏன் மேலயும் என் குழந்தைங்க மேலயும் அன்பு இருக்கா இல்லையா? அரசி, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் எனக்கு ரத்தம் கொதிச்சுது. உடனே அவன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும்னு எனக்கு கோவம் வந்துச்சுதான். ஆனா நான் கேட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் நான் அமைதியா இருந்தேன். என்ன பாக்குற? நான் கோவப்பட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? இது நான் சிவன் கிட்ட கேட்க போனா நீ யாரான்னு என்ன திருப்பி கேட்பான். சரி, அன்பு கிட்ட போய் ஏன் நீ ஓவியாவை அடிச்சன்னு கேட்டா அவன் மட்டும் என்ன சொல்லுவா? நீ யாருடா இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு திரும்ப என்ன கேட்பா. நான் யாருன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ எனக்கு உரிமையை கொடு. அதுக்கப்புறம் இந்த ராஜசேகர் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். அரசி என்னோட பொண்டாட்டி, ஓவியா என்னோட பொண்ணு. அவளை தொட்டா நான் கேட்பேன்னு அவங்க கிட்ட என்னால பேச முடியல. ஏன்னா நீ தான் அந்த அதிகாரத்தை இன்னும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியில் எனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சுது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு அமைதியா போக வேண்டியதா இருக்கு. இங்க பாரு அரசி, நீ இந்த செகண்ட் தைரியமா சொல்லு. நான் இப்பவே கிளம்பி அங்க போறேன். யாரு? அவன்தான். சரி, எடுத்து பேசு. ஹலோ, நான் சிவம் பேசுறேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. நான் ஓவியா கிட்ட பேசணும். அவகிட்ட போனை கொடு. நல்ல நாள்லயே நீ கால் பண்ணா நான் அவகிட்ட போனை கொடுக்க மாட்டேன். இப்ப நீ பண்ண காரியத்துக்கு நான் போய் அவகிட்ட போனை கொடுப்பனா? இங்க பாரு, நேரா என்னால அங்க கிளம்பி வந்திருக்க முடியும். நான் அங்க வந்தா நீ கத்துவ, உங்க அப்பா கத்துவாரு. ஓவியா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு அவகிட்ட போனை கொடு. எவ்வளோ ஒருத்தி என் புள்ளைய அடிக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. இப்ப என்னமோ பெருசா பேசுற. என்ன விட உன் புள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவ உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ தயாரா இல்ல. பெத்த புள்ளைய இன்னொருத்தி முன்னாடி விட்டு கொடுத்துட்டு இப்ப ஏதாவது பேசி அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அவ ஒண்ணு இனியா கிடையாது நீ போடுற டிராமாவல நம்பிட்டு இருக்கிறதுக்கு. அவ ஓவியா. அவ்வளோ ஈஸியால அவளை ஏமாத்திர முடியாது. அரசி, நான் அவகிட்ட பேசணும். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, கோர்ட்டே எப்ப வேணாலும் ஓவியா கிட்ட பேசலான்னு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஹோ, வெரி குட். நீ என்ன பண்ற? கோர்ட்டுக்கு நேரா போயிட்டு என்ன ஓவியா கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடு. நான் ஏன் சைடுல இருந்து ஏன் ஓவியா கிட்ட பேச விட மாட்டேங்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். பாப்போம் யாரோட விளக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அரசி, நீ இருக்கிற தைரியத்துல என் புள்ள மேல கை வச்சத பார்த்தல்ல, அப்பவே நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது உனக்கு புரியணும். அவ உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என் புள்ளை இப்படி அடிக்கிறா. அப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் இனி அவ என்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இத பார், இனி அவ என்கிட்டயே கொடுத்துரு. அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ எனக்கு போன் பண்ணாத. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோ. அரசி, என்ன ராஜசேகர் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அரசி, நீ நினைச்சது நடந்துருச்சு. என்ன? இதுக்கப்புறம் அந்த அன்பும் சிவமும் ஆயுசுக்கு சேரவே மாட்டாங்க. நீ எதுக்காக போனீங்க அதை விட பெருசாவே நடந்துருச்சு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. அம்மா அம்மா, நான் அதை எடுக்கலம்மா. அம்மா, அந்த டேபை நான் எடுக்கவே இல்லைம்மா. என்ன அடிக்காதீங்கம்மா. அம்மா அடிக்காதீங்கம்மா. நான் அதை திருடவே இல்லைம்மா. வலிக்குதுமா, அடிக்காதீங்கம்மா. மா வலிக்குதுமா, வேணாம்மா. பாரதி, பாரதி. அம்மா. ஏய், ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. அம்மா, நான் எடுக்கலம்மா. நீ எடுக்கலன்னு எனக்கு தெரியும். அம்மா, என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? இல்லடா, அம்மா உன்னை அடிக்க மாட்டேன். அம்மா, நான் தப்பு பண்ணலம்மா. நீ தப்பு பண்ணல. தப்பு பண்ணது நான் தான். யார் யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு நான் உன்கிட்ட கோவப்பட்டேன் பாத்தியா?
உன்னோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்ல கலை, தம்பியே அழுகுறான். ஒன்னும் இல்லம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கை பூரா உங்களுக்காக நான் வாழணும்னு நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட சுயநலத்துக்காக உங்க 2 பேர் வாழ்க்கைய பலி கொடுக்க இருந்தேன். நல்ல வேளை கடவுளா பார்த்து என் கண்ணை திறந்துட்டாரு. அம்மா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை விட வேற எந்த விஷயமும் இந்த அம்மாவுக்கு பெருசு இல்லடா. உங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான்டா அம்மாக்கு முக்கியம். இதுதான் நம்ம வீடு. வேற யாரையும் நம்ம சேர்த்துக்க வேணாம். நாமளும் வேற யார்கிட்டயும் நம்மள சேர்த்துக்க சொல்ல வேணாம். நமக்கு நம்ம 3 பேர் மட்டுமே போதும். நம்மள மாதிரியே மத்தவங்களும் அடுத்தவங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு நான் நினைச்சது தப்பா போச்சு. பாரதி, கலை, தூங்கலாமா? என்னாச்சு? இவ்ளோ நேரம் தூங்காம இங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. கலை, நீ சொல்லு. பாட்டி, பாரதி ரொம்ப சோகமா இருக்கான். என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. அவனை நான் அடிச்சிட்டேன்ல, அது அவனுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அதான். அன்பு, புள்ள பயந்துட்டான். நீ என்ன சாதாரணமான அடி அடிச்ச அவன? அவன் மேல உள்ள ஆத்திரத்தை நீ குழந்தை மேல காட்டுற. இங்க பாரு, நம்மள பிடிச்ச சனி இன்னியோட ஒழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. பாரதி கண்ணு, நீ எதுவும் பயப்படாத. நீ வா, என் கூட வந்து படுத்துக்கோவா. இவனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன். இல்லத்த, வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இவ என் கூடயே இருக்கட்டும். நடந்ததை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவனை என் கூட படுக்க வச்சுக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீயும் கலையும் ஒன்னா போய் தூங்குங்க. இவனை நான் கூட்டிட்டு போறேன். வாப்பா, வா. ஹாய் அன்பு. என்னடி காலையிலே வந்திருக்க? என்னடி மறந்துட்டியா? அந்த நகை கடைக்காரரை நம்ம இன்னைக்கு பார்க்க போனோம்ல. அது 22ஆம் தேதி தானே? சரியா போச்சு, இன்னைக்கு 22ஆம் தேதி. இருக்கிற டென்ஷன்ல எல்லாமே மறந்துட்டேன். எப்ப போணும்? 9 மணிக்கு அங்க இருக்கணும். ஏய், லேட் ஆயிடுச்சு, வா போலாம். அன்பு, இங்க பாரு. உட்காருப்பா. பாரதிக்கு உடம்பு சுடுது, காய்ச்சல் அடிக்குது. என்னாச்சு? ஐயோ, நெருப்பா சுடுதே. ஒண்ணும் இல்ல, லேசான காய்ச்சல் தான். மருந்து கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அத்தை, மலர் எங்க? அவ மெடிக்கல் கேம்ப்னு காலையிலேயே வெளியே கிளம்பிட்டா. அப்போ வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? வேணாம் அன்பு. மலர் காலையிலேயே கிளம்பும் போது காய்ச்சல் அதிகமானா இந்த மாத்திரையை கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. இவனை நான் பாத்துக்கிறேன். சாதாரண காய்ச்சல் தான், மாத்திரை கொடுத்தா இதெல்லாம் சரியா போக போகுது. இத பார், நீ உன் வேலையை போய் பாரு. பாரதி, என்னடா, என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் ரொம்ப சுடுதுமா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சாதாரண காய்ச்சல் தான், இது ஒண்ணும் செய்யாது. இத பாரு, நீ எதையும் யோசிக்காத. ஏதோ அவசரமா கிளம்புறல்ல, நீ போ. இவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, இவனை பாத்துக்கோங்க. பாரதி, சரியாயிடும்னு? உனக்கு மருந்து இந்த மாத்திரை கிடையாது. இங்க பாரு தங்கம், உங்க அப்பா தான் உனக்கு மருந்தே. அவன் உன் கூட வந்து சிரிச்சு விளையாண்டாலே உனக்கு எல்லாமே சரியா போயிடும். உனக்கு உங்க அப்பனை பார்க்கணும் போல இருக்கா? ஆமா பாட்டி. அவன் கூட விளையாடணுமா? ஆமா பாட்டி. அப்போ உங்க அப்பா உன் கூட இருந்தா உனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் பாட்டி. அப்போ உங்க அப்பா உன் கூட இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாட்டி சொல்றத நீ கேட்கணும். கிட்ட வா. இனியா, ஏய் நில்லுடி, ஏய் நில்லுடி, என்னன்னு சொல்றேன்ல.
என்ன நீ தலை சீவி விடுறேன்னு சொன்ன வேண்டான்னு நீயே சீவிக்கிட்ட, ட்ரெஸ்ஸ போட்டு விடுறேன்னு சொன்ன அதையும் வேண்டான்னு, இப்ப சொல்லாம கொள்ளாம ஸ்கூலுக்கு போற. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இனிமேல் என்ன நானே பாத்துக்கிறேன். ஏன் மேல என்னடி உனக்கு அவ்வளவு கோவம்? அது தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? அம்மாடி உனக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு? சொல்லுமா. இனியா தங்கம், லஞ்ச் பேக் ரெடி. என்ன இனியா, பாட்டி தானே உனக்கு எப்பவும் லஞ்ச் பேக் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஆளு என் மாமா மட்டும்தான். அதான் மாமா கிட்டே லஞ்ச் பேக் ரெடி பண்ண சொன்னேன். இனியா குட்டி, இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தாத்தாவை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல. ஏனா நீ ஒரு கோழை தாத்தா. எது கோழையா? நானா? ஆமா, நீ கோழை தாத்தா தான். ஏய், தாத்தாவை பார்த்து என்ன இப்படி சொல்ற? பின்ன எப்படி சொல்லுவாங்க? ஒரு தப்பு நடக்குது, அது தட்டி கேட்க தைரியம் இருக்கா அவருக்கு? பாரு, யார் தப்ப நாங்க மட்டும் சொல்லு, அவங்க எலும்பு உடைச்சார. உங்க பையன் தான். அவரை தட்டி கேட்க தைரியம் உங்களுக்கு இருக்கா? என்னடி சொல்ற? பின்ன இப்படிதான் நடந்துக்குவாரா? நேத்து அவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு நீங்க சும்மா தானே இருந்தீங்க. ஏய், நாங்க எங்கடி சும்மா இருந்தோம்? அவங்கிட்ட சண்டை போடத்தானே செஞ்சோம். அவன் தான் கேட்கவே மாட்டேங்கிறானே. சொன்னா கேட்கலனா நாலு அடி கொடுக்க வேண்டியதானே. யாரு? நான் அவனை அடிக்கிறதா? உங்க அப்பா என்ன அடிக்காம இருந்தா சரி. என்ன போலீஸ், உங்க மிரட்டல் எல்லாம் ஊருக்குள்ள தானா? நீங்க பெத்த பிள்ளைய பார்த்து நீங்களே பயப்படுறீங்க. என்னடா செய்யறது, எனக்கும் வயசாகி போச்சு. அதுவும் இல்லாம அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். இனிமே அவனை அடிக்க முடியாதுடா. ஒண்ணு பண்ணு, நீ இப்ப எங்க கிட்ட கேட்டல, அது அப்படியே உன் அப்பங்கிட்ட கேளு. அதுக்கு அவ என்ன சொல்றான்னு பாப்போம். இனியா, ரெடியா? ஸ்கூல் போலாமா? இனியா, கிளம்பலாமா? இங்க பாரு வக்கீல, நீ என்கிட்ட பேசாத. பேசக்கூடாதா? ஏன்? நான் என்ன பண்ண? நீ என்கிட்ட பேசாத, அவ்வளவுதான். என்னடா ஆச்சு? மாமா, நீ என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவல்ல? டிராப் பண்றேன்டா. சரவணா, நான் போற வழி தானே, நான் இனியாவை ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன். சரிண்ணா. இங்க பாரு மாமா, நான் மத்தவங்களோட எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஒண்ணு என்ன நீ டிராப் பண்ணு, இல்லன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டேய், நீ எங்களை பார்க்காத, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க மாதிரி அவ கோவமா தாண்டா இருக்கா. எதுவா இருந்தாலும் நீ அவகிட்டே கேளு. இனியா, என்ன ஆச்சுடா? எனக்கு உன்னை பிடிக்கலப்பா. பிடிக்கலையா? ஆமாப்பா, எனக்கு உன்னை பிடிக்கல. எப்பவும் உன்னை பார்த்தா மட்டும் இல்ல, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் உன்னை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ அன்பு ஆண்டிய அடிக்க கை ஓங்குனது ரொம்ப தப்பு. எனக்கு அது பிடிக்கல. என்னமா சொல்ற? அவன் நம்ம ஓவியாவை அடிச்சிட்டான். அதனால தானே அப்பா அப்படி நடந்துகிட்டேன். ஓவியா பண்ணது தப்புப்பா. அவ பாரதிய மாட்டி விட்டதும் தப்பு. அதனால ஆண்டி அவளை அடிச்சாங்க. நீ எதுக்காக ஆண்டி அடிக்க போன? என் பொண்ணு அடிச்சா எனக்கு கோவம் வராதா? நான் ஸ்கூல்ல தப்பு பண்ணும்போது என்ன மிஸ் அடிப்பாங்க. அதுக்காக நீ என் மிஸ் அடிப்பியா? இல்லடா. நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. நீ ஆண்டி அடிக்க கை ஓங்குனது ரொம்ப தப்புப்பா. இனிமே நீ என்கிட்ட பேசாத. நீ என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடவும் வேணாம், கூட்டிட்டு வரவும் வேண்டாம். இனிமே என்ன மாமாவே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அவரே கூட்டிட்டு வந்துருவாரு. இனியா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு சில விஷயம்லாம் புரியாது. சரி, நான் தப்பு பண்ணேன்னு உனக்கு தோணுச்சுன்னா சாரி, அப்பாவை மன்னிச்சிரு. மாமா வா போலாம். இனிய குட்டி. சரவணா,